பாதத்துல குழி விழுந்தா அழகுங்க, அதே காலை அழுத்தி பாத்தீங்கன்னா குழி விழுகுதா பிட்டிங் அடிமா வாங்க பார்க்கலாம். பொதுவா நம்ம பாதத்துல ஃப்ளூயிட் கலெக்ஷன் அதிகமா இருக்கிறது நார்மலாவும் வரலாம், நிறைய டிசீஸ்க்கான சிம்டமாவும் இருக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி வயசானவங்க ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காரப்ப, லாங் டிராவல் போயிட்டு வரப்போ, பிரெக்னன்ட் உமனா இருக்கவங்களுக்கு, அதிகமா மருந்து மாத்திரை நாள்பட சாப்பிட்றவங்களுக்கு வீக்கம் வருங்க. ரெண்டாவது கேட்டகரி ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு, கிட்னில ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, லிவர் ஃபங்க்ஷன் சரியா பண்ணாதவங்களுக்கு, கால்ல இருந்து மேல ரத்தத்தை அனுப்புற வீனஸ் இன்சஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு வர வீக்கோங்க. முதல் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பேர் இதுல சஃபர் ஆகிறாங்க. பாதத்தை முன்னாடி வச்சுட்டு நல்லா பெடல் பண்ற மாதிரி மேல லிஃப்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் குதிகால தூக்கி விடுங்க. காலை நீட்டிட்டு மூவ் த ஃபுட் அப் அண்ட் டவுன். அப்பப்போ நீங்க உட்கார்றப்போ கொஞ்சம் உயரமான இடத்துல வச்சுக்கோங்க. நிறைய நேரத்தில் ஃப்ளூயிட் ரீடென்ஷன் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் மசில்ல ஒரு ஃபர்ம் டோன் இருக்கும், அது இல்லாதது தான். இந்த எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா பம்ப் ஆயிடும், எல்லா ஃப்ளூயிடும் ரீடென்ஷன் ஆயிடும். உங்களுக்கு வீக்கா இருந்ததுன்னா அழுத்தி பாருங்க. 15 செகண்ட்ஸ்க்குள்ள அது சப்சைட் ஆயிடுச்சுன்னா மைனர் ப்ராப்ளம் தான். 15 செகண்டுக்கு மேல 30 செகண்டுக்கு மேல அது நீடிச்சதுன்னா உங்களுக்கு கட்டாயம் ப்ராப்ளம் இருக்கு. பக்கத்துல இருந்த ஃபிஷனை பாருங்க. நிறைய பேருக்கு வர்றது ஜென்ரலா டீகண்டிஷனிங் தாங்க. சிம்பிளா எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஹெல்தியா இருங்க. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.